ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என் பொண்ணோட பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிட்ஸ்க்கு க்ரியேட்டிவாக கொடுக்கலாமேன்னு பிளான்டர் செட் தான் கொடுத்தேன். இதுக்கு தேவையான திங்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெஜிடபிள் சீட்ஸ் பாக்கெட்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள் சீட்ஸோட பேக்கெட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் ஒரு செட் ஆஃப் 50 பேக்கெட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயே என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஹோல் பேக்கெட் 199 ருபீஸு. எந்தெந்த சீட்ஸ் அப்படிங்கிறத வெளியில் பேக்கெட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ஆஃப் 50 சீட்ஸில் எனக்கு மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக அவங்க எந்த சீட் பேக்கெட்டுமே அனுப்பலை. எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் வெஜிடபிள் சீட்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த சீட்ஸை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு ஒரு கோகோ பெல்லட் ஆர் கோகோ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 40 வாங்கியிருந்தேன். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ கோகோ பெல்லட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் நார் தான். அதை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூக்குள்ளே வச்சு தந்திருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா அது ரைஸ் ஆகி ஒரு சாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ நம்ம அதுக்குள்ளே நம்மளோட சீடு போட்டு வச்சு டெய்லி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த சீட் ஜெர்மினேட் ஆகி வெளியில் வரும். அப்புறம் முளைச்சி அந்த பிளான்ஸை நம்ம எடுத்து சாயிலில் வச்சு வளர்த்து டெய்லியும் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து இந்த பிளான்ஸ் வரும். இதுதாங்க இதோட கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணுறதுக்கு நான் ஜிப்லாக் பேக் வாங்கினேன். இந்த ஜிப்லாக் பேக் நான் கடையில் தாங்க போய் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கல. ஏன்னா அதில் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். இது ஒரு செட் ஆஃப் 45 வாங்கிக்கிட்டேன். ஒரு ஜிப்லாக் பேக்கோட விலை 2 ருபீஸு. ஸோ இது ஜஸ்ட் இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த கோகோ பில்லட்டு அண்ட் நம்மளோட சீட் பேக்கெட்டை வச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு யூசர் மேனுவல் ஒன்று எழுதி அது கூட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். உங்களுக்கு எந்த கவர் கிடைக்குதோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். ப்ரௌன் கவர் கிடைச்சாலும் நீங்கள் அது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதை அப்படியே ஜிப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா அந்த யூசர் மேனுவலை இந்த ரிப்பன் வச்சு கட்டி இதோடு சேர்த்து கட்டி கொடுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிப்பனையும் நான் வாங்கினேன். இந்த ரிப்பனோட ப்ரைஸ் 10 ருபீஸ் ஈச்சு. இதுவும் நான் அதே ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். அண்ட் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஜிக்ஸாக் சிசர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேப்பரை கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா சுருக்கு பை மாதிரி வச்சுட்டு அதில் இந்த ரிப்பன் வச்சு கட்டிக்கலாம். அந்த ரிப்பன் கூட நம்ம கட் பண்ண போகிற அந்த யூசர் மேனுவல் பேப்பரையும் வச்சு கட்டலாம் அப்படின்னு தாங்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம எழுத போகிற அந்த பேப்பர் கட் அவுட்ஸ்க்கு ஒரு 3 A4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே நமக்கு அந்த 40 ஷீட்ஸ் கவர் ஆயிரும். அதனால் 3 A4 ஷீட் இருந்தால் போதும். இந்த A4 ஷீட்டை மடித்து நம்மளோட அந்த ஜிப்லாக் பேக் சைஸை விட கொஞ்சம் குட்டி சைஸ் வர வரைக்கும் நம்ம இதை அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சிசர்லையும் நீங்கள் கட் பண்ணலாம். நான் தான் சொன்னேன் ஜிக்ஸாக் சிசரில் கட் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த சிசர் இருக்கனால நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் இது மாதிரி 2ஆக மடித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது இந்த சிசரில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் டேரெக்டாக வந்துடும். நார்மல் சிசரில் கட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு எஜஸையும் உட்காந்து இதில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது 2 வேலை. அதனால் அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை மறுபடியும் வச்சு மறுபடியும் 2ஆக கட் பண்ணோம். திரும்ப அதையும் மடித்து 2ஆக கட் பண்ணோம். இப்படி நம்ம எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம வச்சுருக்க ஜிப்லாக் பேக்கை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு பேப்பர் கிடைக்குங்க. பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னோடனே நம்ம வீட்டில் வைக்கிற பர்த்டே பார்ட்டிக்கு வரவங்களுக்கு கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் இல்லைங்க. இது பாப்பாவோட ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக. அவங்க ஸ்கூலில் சாக்லேட்ஸ் இதெல்லாம் அலௌட் இல்லைங்க. நம்ம அதுக்கு பதிலாக வேறு என்ன வேணாலும் கொடுக்கலாம். யூஸ்வலாக பென்சில், பென்னு அல்லது க்ரையான்ஸ் பாக்ஸு, ஸ்கெட்ச் பாக்ஸ் இது மாதிரி கொடுத்து விடுவாங்க. நான் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு புக்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த டைம் ஏதாவது க்ரியேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறேன். இதை நான் வாங்குகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் தேவையில்லாத வேலை மெனக்கட்டு நீ இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி கிடையாதுங்க. நான் இதை பண்ணும்போது கூட பாப்பாவும் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. அவங்க ரொம்ப ஜாலியாகிட்டாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. இது என்னன்னு ஒவ்வொன்றையும் அவங்க கேட்டாங்க. அவங்க ஸ்கூல்லேயுமே அவங்களாம் இதை எப்படி பண்ணணும்னு கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கூட இருந்து பண்ணும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது அவங்களுக்காக பண்ணது தான். அண்ட் ப்ரைஸ் வைஸ் இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாதுங்க. ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் அல்லது ஸ்கெட்ச் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா 10 ருபீஸ் ஆகும். இதுக்கான மொத்த செலவே 40 மெம்பர்ஸ்க்கு பெர் ஹெட்டுக்கு எனக்கு 15 ருபீஸ் தாங்க ஆச்சு.
இப்போ எல்லா பேப்பர் கட் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா கேர்லியா அழகா இருந்துச்சு. இப்போ இதில வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டைட்டில் ஹவ் டு யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேங்க. போட்டுட்டு நம்ம அந்த அமேசான் பேஜ்லேயே வந்து அந்த கோகோ பில்லட் வாங்கினேன் இல்லையா, அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க பிக்சரோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து வேணும்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுனாலும் ஓட்டலாங்க, டைம் சேவ் பண்ணுறதுக்காக. பட் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லைங்க. நம்ம வந்து எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் போடல. அதுக்கு பதிலாக வந்து நான் ஒரு 2 பாயிண்ட்டாக வந்து அதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வச்சு டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறதுனால வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அகெயின் வந்து பாப்பா ஸ்கூலில் போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் அவங்க எல்லோரும் புரிஞ்சுட்டு போய் வீட்லேயும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். Add water to the pillet until fully expanded. Then add seeds to the pillet and cover it. Once seed germinates, plant the pillet inside the soil and water it. அப்படிங்கிறத வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து எழுதிட்டேங்க. இப்போ பேக் சைடில் வந்து லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படின்னு போட்டு பாப்பாவோட பேர் எழுதி கொடுத்துட்டேங்க. ஸோ அவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சுங்க. நான் அந்த குட்டி ஷீட்ஸ்குள்ளேயே நான் வந்து அதை எழுதிட்டேன். ஸோ அதில் வந்து அமேசானில் ஒரு 4-5 பாயிண்ட்டாக அவங்க டயக்ராம் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த குட்டி பேப்பருக்குள்ளே எழுதணுங்கிறதுக்காக நான் அது எல்லாத்தையுமே 2 லைனில் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டேங்க. இப்போ வந்து மீதி இருக்க எல்லா ஷீட்ஸ்லையுமே அதை வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பிக் ப்ராசஸ் தாங்க, ஏன்னா டைம் கன்சியூம் ஆகும். நம்ம இந்த மாதிரி எழுதாமல் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இல்லை, டக்குன்னு நம்ம வச்சிடலாம். பட் இது எழுதுனால எனக்கு வந்து இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 3 hours ஆச்சுங்க. ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஒரு 15 days பிஃபோரே எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ எல்லாமே நான் எழுதி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பஞ்சிங் மிஷின் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பேப்பரில் நம்ம ஒரு பஞ்ச் பண்ணி ஹோல் போட்டுட்டு அந்த ஹோலில் தான் நம்ம ரிப்பன் வச்சு கட்டணும். ஸோ உங்கள் வீட்டில் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ரிப்பனை வந்து இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேப்பர் ரொம்ப குட்டி, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டாப்பில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸில் தான் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ பார்த்து எதில் லெஃப்ட்டில் ஸ்பேஸ் இருக்கோ அங்கேயும் அண்ட் ரைட்டில் ஸ்பேஸ் இருக்கோ அங்கேயும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் சாப்லிங்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேங்க. தென் அது வந்து முன்னாடியே சொல்லி அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை அவங்க கொண்டு போகணும் அண்ட் பாப்பா அதை கேரி பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா. இது வந்து வீட்டில் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து க்ரோ பண்ணுவாங்க. அந்த பிளான்ட் க்ரோ பண்ணுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அந்த ஒரு இது ஹாப்பினஸ் அந்த குழந்தைங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணேங்க. இப்போ நான் ஹோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து நெக்ஸ்ட் இந்த ரிப்பன் நான் வாங்கி வச்சுருக்க ரிப்பன் வந்து உள்ளே வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிப்பனை நம்ம என்ன சைஸுக்கு தேவை அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு இந்த ரிப்பனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மேனுவல் அந்த ரிப்பனை விட்டுட்டு இப்போ அந்த பேப்பரை வந்து நம்ம எந்த மாதிரி டைப் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த ரிப்பன் வச்சு டைப் பண்ணி பார்க்குறேன் இது ஓகேவாக இருக்கான்னு. ஓகே, நான் இப்போ டைப் பண்ணி பார்த்துட்டேன். இது எனக்கு ஓகேவாக இருக்குது இந்த சைஸ் ஆஃப் த ரிப்பன் அண்ட் இது கரெக்டாகவே பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இந்த சைஸ் ரிப்பனே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த சைஸ் ரிப்பனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் ரிப்பன்ஸை வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 40 பீசஸ் பண்ணோம், அதனால வந்து ரிப்பனையும் 40 நம்ம கட் பண்ணோம். ரிப்பன் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜிப்லாக் பேக்கில் நம்ம ஒவ்வொன்றா வந்து பேக் பண்ணோம். ஒரு ஜிப்லாக் பேக்லேயும் நம்ம வந்து ஒரு கோகோ பில்லட் அண்ட் நம்ம வந்து ஒரு சீட் பேக்கெட் வச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ரிப்பனை வந்து நம்மளோட யூசர் மேனுவலில் வச்சு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து அதோட பேக்லேருந்து நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். கோகோ பில்லட் எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. நான் அதை ஃபுல்லாக செக் கூட பண்ணல. பட் அதில் வந்து எந்த ஒரு டேமேஜோ இல்லை அவங்க எந்த ஒரு பீஸில் ஏமாத்துறதோ அதுவும் பண்ணல. ஸோ லக்கிலி அது வந்து எனக்கு நல்லதாகவே அமைஞ்சிருச்சு. சீட்ஸும் அதே மாதிரி தான். சீட்ஸ் வந்து எனக்கு ஒரு 10 days பிஃபோரே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. எல்லா சீட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து சில பேக்கெட்ஸில் இந்த சீட்ஸ் எடுத்து நான் பிளான் பண்ணி பார்த்தேன். அதெல்லாமே ரொம்ப நல்லாவே முளைப்பு விட்டு நல்லா வளர்ந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து இது எல்லாத்தையுமே நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து பேக் பண்ணிட்டு
பண்ணிட்டுருக்கேன். ஸோ 40 பேக்கெட்ஸில் வந்து ஒவ்வொரு ஜிப்லாக் பேக்லேயும் ஒரு கோகோ டிஸ்க் அண்ட் அதோட சீட்ஸ் வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த யூசர் மேனுவலில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ரிப்பன் வச்சு ஒரு பேக்லேயும் வந்து டைப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஹோல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பாப்பா என் கூடவே தான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. எங்கேயும் வீடியோலேயும் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் ஃபைனல் லுக். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 40 ரிட்டன் கிஃப்ட் பேக்கெட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து அவங்களோட பேரையும் எழுதிட்டேன். இதை கொடுக்கறதுக்கு அவங்க அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. அண்ட் கொடுத்து முடிச்சுட்டு வந்தும் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு. வாங்கினவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சில ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட உள்ளூர் சயின்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.